அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பதிவில் 10th தமிழ் இயல் 1 ஒரு முக்கியமான 140 கேள்விகள் என்னங்கிறத பார்த்தரலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6th to 9th இயல் மாதிரியா 50, 100, 60 இப்படி கேள்விகள் பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவுலாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வாங்க, முதல் கேள்வி பாருங்க. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிறந்த மண்ணுலக பேரரசை. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிறந்த மண்ணுலக பேரரசு. இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் கனிச்சாறு. தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கு சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற தமிழ் மொழிகளுக்குரியனவாக பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள என்று கூறியவர் யார்? தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கு சிறப்பு உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியனவாக கருதப்படும் சொற்களும் நம்ம தமிழ் மொழியில் உள்ளன என்று கூறியவர் கால்டுவெல் ஆவார். கீழ்கண்ட தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொற்களில் தவறானது எது? இதில் எது பாருங்க ஆப்ஷனில். இதில் பார்த்தீங்கன்னா களி மூங்கிலடி, களை களிங்கிறது கரும்பு, களைங்கிறது மூங்கிலின் அடி. இது ரெண்டுமே தவறான ஒன்று. தட்டு அல்லது தட்டை கம்பு சோளத்துக்கு வரும். அடி புலி, வேம்பு முதலியவற்றின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல்லாகும். மொழிஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார்? மொழிஞாயிறு என்று போற்றப்படுபவர் தேவநேய பாவாணர் அவர்கள். காடிலா என்னும் நூல் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? காடிலா இந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு 1554 ஆண்டாகும். நித்தம் அணைகிடந்தே சங்கத்தவர் காக்க ஆலிக்கு இணைகிடந்ததே தமிழ் ஈண்டு. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நித்தம் அணைகிடந்தே சங்கத்தவர் காக்க ஆலிக்கு இணைகிடந்தே தமிழ் ஈண்டு. இந்த வரி இடம்பெற்ற நூல் தனிப்பாடல் திரட்டாகும். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால். இதுல துய்ப்பது அப்படிங்கிற சொல்லின் பொருள் என்ன? விளம்பது, கற்பது, தருதல், வாங்குவது. துய்ப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பது மற்றும் தருதல் என பொருள்படும். அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் என்று சிலேடை நயத்தில் இசை நிகழ்ச்சியை விமர்சனம் செய்தவர் யார்? அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் இப்படி விமர்சனம் செய்தவர் சிலேடையாக சுப்புடு அவர்கள். உணர்ச்சிகளை காட்ட எதை கொண்ட மொழிநடையை ஏற்ற கருவி? உணர்ச்சிகளை காட்ட பார்த்தீங்கன்னா உவமை கொண்ட மொழிநடையே ஏற்ற கருவியாக உள்ளது. திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்று இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று உவமையை பயன்படுத்தியவர் யார்? இந்த உவமையை பயன்படுத்தியவர் பார்த்தசாரதி அவர்கள். மா ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார்? எழில் முதல்வன் அவருக்கு புதிய உரைநடை என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. உரணசெய்யி உள்ளம் துணையாக சென்றார், வரணசெய்யி இன்னும் உளேன். இதில் அடிக்கோட்டுள்ள அதாவது உரணசை வரணசை இதில் பயின்று வந்துள்ள அளபடை எது? உரணசெய்யி வரணசெய்யி இதில் சொல்லிசை அளபடை பயின்று வந்துள்ளது. கீழ் வருவனவற்றுள் மொழியின் வகைகள் எவை? மொழியோட வகைகள் பார்த்தீங்கன்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என்று மொழியின் வகைகள் உள்ளன. வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து, கான்சனன்ட்னா மெய்யெழுத்து, ஹோமோகிராப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல்னா ஒரு மொழின்னு சொல்லுவோம். இதற்கு ஆப்ஷன் டி சரியான ஒன்று. ஒற்றளப்படையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஒற்றளப்படையில் பார்த்தீங்கன்னா 10 எழுத்துக்கள். இதில் தவறுன்னு நினைக்கிறேன். மொத்தம் அக்கோட சேர்த்து 11 எழுத்துக்கள் அளவெடுக்கும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற இலக்கிய தொடரில் அமைந்துள்ள நயம் என்ன? உள்ளங்கை நெல்லிக்கனி போல பார்த்தோன்னே சொல்லிடுவோம். இதில் உவமை நயம் வந்துள்ளது. இந்தியாதான் என் இளமையின் மெத்தை, என் யவுனவத் வனத்தின் நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி என்று கூறியவர் யார்? யவ்வனம்
யவ்வனத்தின் நந்தவனம் என் கிழக்காலத்தின் காசி என்று கூறியவர் பாரதியார் அவர்கள். தமிழின்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழின்பம் படைத்தவர் சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். தானியங்களுக்கு வழங்கும் சொற்களில் தவறான இணையை தேர்ந்தெடு. இதில் கொட்டைங்கிறது புலி காஞ்சிரை முதலியவற்றின் வித்து, கொட்டைங்கிறது தவறு. வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து முத்து, தென்னையின் வித்து தேங்காய், அவரை துவரை முதலிய பயிர்கள் முதிரை. இது புலி காஞ்சிரை, கொட்டைங்கிறது தவறான ஒன்று. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் சச்சிதானந்தன் அவர்கள். தமிழ் திரு ரா இளங்குமரனார் திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவிய இடம் திருச்சி அருகே அல்லூரில் நிறுவினார். கீழ் வருவனவற்றுள் சொல்லுதல் என்னும் பொருள் தரும் சொற்கள் எவை? சொல்லுதல் இதில் பார்த்தீங்கன்னா விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல் அனைத்துமே சரியான ஒன்று. முச்சங்கம் என தனிப்பாடல் திரட்டில் குறிப்பிடப்படும் 3 முச்சங்கம் சங்குகள் எவை? இதில் என்ன வரும்? வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம். வலம்புரி சங்கு என்பது தவறு. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் என்பது சரியான விடை. கீழ் வருவனவற்றுள் நெல்லின் வகைகளில் அல்லாதது எது? இதில் சம்பா, மட்டை, கார்நெல், வெண்ணெல், செந்நெல். இதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரியான நெல் வகையாகும். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் வடுவதற்கு என்ன பெயர்? அதைத்தான் நாம் என்னன்னு சொல்லுவோம்? ஸ்லேடை. அதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா ஸ்லேடை அணி என அழைக்கப்படுகிறது. உரைநடையின் அணிகலன்கள் என்னும் கட்டுரை எந்த நூலில் அமைந்துள்ளது? உரைநடையின் அணிநலன்கள். இந்த கட்டுரை பார்த்தீங்கன்னா புதிய உரைநடை என்ற நூலில் அமைந்துள்ளது. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது என்ன அளபடை? செய்யுள்ள ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடையாகும். சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நசை அப்படின்னா பார்த்துருக்கோம். விருப்பம், இதில் 2 தடவை விருப்பம் வந்துருச்சு. ஆப்ஷன் டி தான். ஆப்ஷன் ஏ மற்றும் டி இதில் ஒன்று நம்ம மாற்றியிருக்கணும். விருப்பம் என்பது சரியான விடை. கீழ்கண்ட சொல் குறித்த கூற்றுகளில் தவறானது எது? இதில் பார்த்தீங்கன்னா சொல் குறித்த கூற்று என்ன சொல்லுன்னு நம்ம கொடுக்காம விட்டாச்சு. இதில் 2 திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும் மூவிடங்களில் வரும், உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும், வெளிப்படையாக மட்டும் வரும் என்பது. அந்த கொஸ்டினை அப்படி ஸ்கிப் பண்ணிடுங்க. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் மற்றும் ஆயுத எழுத்து அளபெடுப்பது என்ன அளபடை? செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் மற்றும் ஆயுத எழுத்து அளபெடுப்பது ஒற்றள படையாகும். மாவும் பலாவும் சூழெடுத்த ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இந்த வரி இடம்பெற்ற நூல் மாவும் பலாவும். இது சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. பெரியாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் என்று பெரியாரை புகழ்ந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். திருவள்ளுவர் என்ற பெயரில் முதல் தமிழ் கணினியை டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் என்ற நிறுவனம் விற்பனைக்கு கொண்டு வந்த ஆண்டு எந்த ஆண்டு? டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் திருவள்ளுவர் பெயர் முதல் தமிழ் கணினியை 1983 செப்டம்பர் மாதம் கொண்டு வந்தது. கீழ் வருவனவற்றுள் தமிழ்நாட்டில் மட்டும் விளையும் சிறு கூலங்கள் எவை? இதில் பார்த்தீங்கன்னா வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாளி இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் விளையும் சிறு கூலங்களாகும். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி பாரதியார் அவர்கள். கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் எவை? இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து நூல்களுமே உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், மகுபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள் அனைத்துமே சரியான ஒன்று. கீழ்கண்ட காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்களில் எது தவறானது? இதில் பார்த்தீங்கன்னா விறகு, காய்ந்த சினை அப்படிங்கிறது தவறு. காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் கட்டை, காய்ந்த குச்சி சுள்ளி, காய்ந்த களி வெங்கலி. விறகு, காய்ந்த சினை என்பது தவறு. பாவாணர் எந்த கட்டுரையில் வித்துவகை, வேர்வகை, அரித்தாள் வகை, காய்ந்த இலை வகை போன்ற பல்வேறு பொருட்களின் வகைகளை பற்றி கூறியுள்ளார்? அந்த கட்டுரையே நம்மளுக்கு லெசனாக வந்திருக்கும். தமிழ் சொல்வள கட்டுரையாகும்.
கார்டிலா டி லிங்கோ தமிழ் இ போர்ச்சுக்ஸ் என்னும் நூல் எத்தனை வண்ணங்களில் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது? கார்டிலா டி லிங்கோ இது 2 வண்ணங்களில் அச்சிடப்பட்டுள்ளது. பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்களில் ஆராய்க. பூவில் 7 நிலை இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 4, 5 தவறு. அரும்புன்னா பூவின் தோற்ற நிலை, பூவது பூ விரிய தொடங்கும் நிலை, அலர் பூவின் மலர்ந்த நிலை, வீணா தான் செடியிலிருந்து கீழே விழுந்த நிலை, செம்மல்னா வாடிய நிலை. அப்போ 4, 5 தவறான ஒன்று. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று உருவகத்தை பற்றி எழுதியவர் யார்? அப்படி எழுதியவர் தண்டி அவர்கள். சொல்லாராய்ச்சியில் பாவானாரும் வியந்த பெருமகனார் யார்? பாவானாரும் வியந்த பெருமகனார் இளங்குமரனார் அவர்கள். கீழ்கண்ட தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்களில் சரியானது எது எவை? மூசு பலாப்பிஞ்சு, குறும்பை முற்றாத தேங்கை, முட்டுக்குறும்பை சிறுகுறும்பை, இளநீர் தென்னை பனை முதலியவற்றின் இளம்பிஞ்சு. இதில் மூசுங்கிறது பலாப்பிஞ்சை குறிக்கும், குறும்பை அப்படின்னா சிறுகுறும்பை வரும், முட்டுக்குறும்பை சிறுகுறும்பை அது ரைட்டு, குறும்பைனா முற்றாத தேங்காய்ங்கிறது தவறான ஒன்று. தென்னை பனை முதலியவற்றின் இளம்பிஞ்சு தான் குறும்பை, இளநீருங்கிறது அதுவும் தவறு. இப்போ 1, 3 சரியான ஒன்று. அளபெடுத்தல் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நீண்டு ஒலித்தலை தான் அளபெடுத்தல் என்று அழைக்கப்படுகிறது. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் இளங்குமரனார் அவர்கள். இசை நிறை அளபடை என அழைக்கப்படும் அளபடை எது? இதில் செய்யுளிசை அளபடையின் மற்றொரு பெயர் தான் இசை நிறை அளபடையாகும். வேங்கை, 8 முதலியவை எவ்வகை மொழிக்கு எடுத்துக்காட்டு? தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக வந்ததுன்னா தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பொதுமொழி. வேங்கை வேகின்ற கை, வேங்கை ஒரு விலங்கை குறிக்கும்னு பார்த்துருக்கோம். இது பொதுமொழி ஆகும். நுழாய் கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு. நுழாய் இளநெல், கருக்கல், கச்சல். இதில் பார்த்தீங்கன்னா நுழாய்னா இளம்பாக்கு, கருக்கல்னா இளநெல், கச்சல்னா வாழைப்பிஞ்சு. இது சரி. 1, 2 தவறான இணையாகும். எந்தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். அது எப்படி வரும்? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான்னு வரும். இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கீழ்கண்ட தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொற்களில் தவறானது எது? இதில் பார்த்தீங்கன்னா முறி. ஆமாம். மூங்கில், நாணல் முதலியவற்றின் கொழுந்து முறிங்கிறது தவறு. கரும்பின் நுனிப்பகுதி கொழுந்தாடை, நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து துளிர், சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து குருத்து. இதில் ஆப்ஷன் சி தவறான ஒன்று. தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இளங்குமரனார் அவர்கள். மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று என்று பாடலை பாடியவர் யார்? மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று என்ற பாடலை பாடியவர் சுந்தர கவிராசர் அவர்கள். சரியான இணையை கான்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல். இதில் 2மே சரியான கூற்று. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை என? மிளகாய் விதை, மாங்கொட்டை இதை என்ன சொல்லுவோம்? மணி வகை என்று அழைப்போம். வினையாளனையும் பெயர் குறித்த கூற்றுகளில் தவறானது எது? இதில் பாடியவள், படித்தவர். இதில் பார்த்தீங்கன்னா வினையாளனின் பெயர்களில் காலம் காட்டாது என்பது தவறான ஒன்றாகும். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு முதலிய நூல்களை எழுதியவர் இளங்குமரனார் அவர்கள். உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 தத்தம் அளவில் நீண்டு ஒலித்து அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வருவது என்னவென அழைக்கப்படும்? உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 தத்தம் அளவில் நீண்டு ஒலித்து அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றில் பின்னால் வருவது உயிரளபடை என அழைக்கப்படுகிறது. தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களில் தவறானது என்ன? இது கவை, அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை, சினை கிளையின் பிரிவு, போத்து சினையின் பிரிவு. கிளைங்கிறது கவையின் பிரிவு என்பது தவறான ஒன்றாகும். குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் என்று எழுதியவர் ஜீவானந்தம் அவர்கள். தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்களில் எது தவறானது?
இதில் பார்த்தீங்கன்னா கவ்வை சிறுபிஞ்சு என்பது தவறு. பூவோடு கூடிய இளம்பிஞ்சு பூப்பிஞ்சு, இளம்காய் பிஞ்சு, மாம்பிஞ்சு வடு என்று அழைக்கப்படுகிறது. புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இக்குறப்பாவில் அமைந்துள்ள அணி கண்டிப்பாக எடுத்துக்காட்டு உவமை அணி பயின்று வந்துள்ளது. கீழ்கண்ட தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொற்களில் எது தவறானது? கண்டு சரி. தூறு மூங்கிலின் அடி என்பது தவறான ஒன்று. நெல் கேழ்வரகு தாள், நெட்டி மிளகாய் செடி கோல், கீரை வாழை தண்டு, தூறு என்பது மூங்கிலின் அடி வராது, தவறான ஒன்று. போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுபனில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட எந்த நூல் எந்த மொழியில் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது? அந்த லிசுபனில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. சூம்பல் என்ன வரும்? சிவியல், சொத்தை, வெம்பல். இது பார்த்தீங்கன்னா நேரடியாக, அதாவது சூம்பல் நுனியில் சுருங்கிய காய், சிவியல் சுருங்கிய பழம், சொத்தை புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி, வெம்பல்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு. ஆப்ஷன் பி சரியான ஒன்று. மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே என்ற பாடலை இயற்றியவர் துரை மாணிக்கம் அவர்கள். அவரோட பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம். தாவரங்களின் குலை வகைகளை குறிக்கும் சொற்களில் எது தவறானது? குலை வாழைத்தாரின் பகுதி, குலை வாழைக்குலைங்கிறது தவறான ஒன்று. சீப்பு வாழைத்தாரின் பகுதி, கதிர் கேழ்வரகு சோளம் முதலியவற்றின் கதிர், கொத்துங்கிறது அவரை துவரை முதலியவற்றின் குலை. குலை வாழைக்குலை என்பது தவறான ஒன்று. இவர் பல்துறை வித்தகர் என்று பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற நண்பரை அறிமுகம் செய்தவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் அவர்கள். கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு. சண்டு காய்ந்த இலை, சருகு காய்ந்த தோலும் தோகையும். இரண்டுமே சருகு காய்ந்தலை, சண்டுங்கிறது காய்ந்த தாளும் தோகையும், இரண்டுமே தவறான இணையாகும். உவம உருபு மறைந்து வந்தால் அதற்கு என்னவென்று பெயர்? உவம உருபு மறைஞ்சு வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு உவமையணி என்று பெயர். மழையும் புயலும் என்ற நூலை எழுதியவர் யார்? கேட்கப்பட்ட கேள்வி. இது வா. ராமசாமி அவர்களால் இயற்றப்பட்டது. பழங்களின் மேற்பகுதியினை குறிக்க வழங்கும் சொற்களில் எது தவறானது? குடுக்கை ரைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா தோல் மிக மெல்லியது, தோடுங்கிறது வன்மையானது, ஓடு மிக வன்மையானது, குடுக்கை சுரையின் ஓடு. தோல் மிக மெல்லியது என்பது தவறான ஒன்று. முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? முந்துற்றோம் யாண்டும் முழங்கும் தனித்தமிழே, இது கனிச்சாறு நூலில் பயின்று வந்துள்ள வரி. கீழ்காணும் தாவரங்களின் குலை வகைகளை குறிக்கும் சொற்களை ஆராய. தாறு வாழைக்குலை, அழகு நெல் திணை முதலியவற்றின் குரல், நெல் திணை முதலியவற்றின் கதிர். இதில் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சரியான ஒன்றாகும். மாநில கல்லூரியில் பேராசிரியராகவும், குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர் எழில் முதல்வன், அதாவது மா. ராமலிங்கம் அவர்கள். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது என்ன? மொழியை தெளிவுற பேச எழுத உதவுவது இலக்கணமாகும். தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்களை சரியான இலை எதற்கு வரும் பாருங்க. புளி வேம்பு, தாள் நெல் புல், தோகை சோளம் கம்பு, ஓலை தென்னை பனை, இவற்றை ஓலைன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி சரியான ஒன்று. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தல் என்னன்னு சொல்லுவோம்? செய்யுளிசை அளபடை என அழைக்கப்படுகிறது. ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவதற்கு பெயர் சொல்லாகும். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல். கீழ்காணும் கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கேற்ப வழங்கும் சொற்களில் தவறானது என்ன? இதில் பார்த்தீங்கன்னா சொண்டு சுருங்கிய பழம் அப்படிங்கிறது தவறான ஒன்று. அழியல்னா குழுகுழுத்த பழம், ஒல்லிக்காய் தென்னையில் கெட்டக்காய், அழுகல் குழுகுழுத்து நாரிய பழம் அல்லது காய். சொண்டுங்கிறது சுருங்கிய பழம் என்பது தவறான ஒன்று. ஆளல் என்ற தொழில் பெயரின் வினையடி மற்றும் விகுதி என்ன? ஆளல் இதில் வினையடி, ஆள்
விகுதி அல் என வரும். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இதுல அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது, அதாவது இலை தோகை. அப்ப இதற்கு என்ன வரும் பாருங்க, சருகும் சண்டும். காய்ந்த இலை சருகு, காய்ந்த தோகை சண்டு என்று அழைக்கப்படுகிறது. மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார், இந்த வரி இடம்பெற்ற நூல் தனிப்பாடல் திரட்டாகும். மெத்த வணிகலன் என்ற தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது என்ன? மெத்த வணிகலன், இதுல வணிக கப்பல்களும் ஐம்பெருங்காப்பியங்களையும் அந்த பாடலில் குறிப்பிட்டுள்ளார். பின்வருவனவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடு. கூகைக்காய், தேரைக்காய், அள்ளிக்காய். கூகைக்காய், இதுல கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்டக்காய். தேரைக்காய், தேரை அமர்ந்ததினால் கெட்டக்காய். அள்ளிக்காய், தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய். இதில் அனைத்தும் சரியான ஒன்று. பெருஞ்சித்தனார் கீழ்கண்ட எந்த இதழ்கள் மூலம் தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பினார்? அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. தென்மொழி, தமிழ்நிலம், தமிழ்ச்சிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டுன்னு தமிழ்நிலமும் கண்டிப்பாக வரும். இந்த 3 இதழ்களிலும் தமிழுணர்வை பரப்பினார். 4 மட்டும் தென்றல்ங்கிறது வராது. குட்டி விழாவின் இளநிலை, மடலி பனையின் இளநிலை, வடலி பனையின் இளம் நிலை, பைங்குல் நெல் சோளம் முதலியவற்றின் பசும்பெயர். இதில் சரியான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா, குட்டிங்கிறது விழாவின் இளநிலை, மடலி பனையின் இளநிலை, வடலினும் பனையின் இளநிலை வரும். பைங்குல் நெல் சோளம் முதலியவற்றின் பசும்பெயர். அனைத்தும் சரியான ஒன்று. நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பு யாருடையது? நாட்டுப்பற்று இது மு வரதராசன் அவர்களுடையது. இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கலப்பில்லாத பொய் என முரண்பட்ட சொல்லை சேர்த்தெழுதுவது என்னவென அழைக்கப்படும்? கலப்பில்லாத பொய், இதை என்னன்னு சொல்லுவோம், சொல்முரண் என்று அழைப்போம். தொழிற்பெயர் குறித்த கூற்றுகளில் தவறானது எது? இது பார்த்தீங்கன்னா முன்னிலைக்கே உரியது என்பது தவறான ஒன்று. வினை பெயர்த்தன்மையாகி வினையை உணர்த்தி நிற்கும், காலம் காட்டாது. உதாரணம் பார்த்தீங்கன்னா பாடுதல், படித்தல். முன்னிலைக்கே உரியது என்பது தவறான ஒன்று. உடை, வீடு முதலியவை வேண்டும், காசும் காகித நோட்டும் வேண்டும், இன்னும் பல வேண்டும், இவற்றை ஆளும் அறிவு வேண்டும் என்று எழுதியவர் யார்? இந்த வரியை எழுதியவர் மு வரதராசன் அவர்கள். சம்பா என்ற நெல் வகையில் எத்தனை உள்வகைகள் உள்ளன? சம்பா நெல் வகைகளில் மொத்தம் 60 உள்வகைகள் உள்ளன. சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிரம்பான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவது என்னவென அழைக்கப்படும்? சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவது எதிரிணை இசைவு என்று அழைக்கப்படுகிறது. தானியங்களுக்கு வழங்கும் சொற்களில் எது தவறானது? இதில் பார்த்தீங்கன்னா விதை, வேம்பு, ஆமணக்கு முதலியவற்றின் வித்து விதைங்கிறது தவறான ஒன்று. உயிரில்லாத பொருட்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வில்லாத பொருட்களை உணர்வுடையன போலவும் அழைக்கப்படுகிறது. அது என்ன? அதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா இலக்கணை. அதை உயிரில்லாத பொருட்கள் உயிர் உள்ளன போலவும் உணர்வில்லாத பொருட்களை உணர்வுடையன போலவும் கூறுவது லக்கணை, இலக்கணை என்று அழைக்கப்படுகிறது. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலை திட்ட இயக்குநராக பணியாற்றியவரும் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர் அவர்கள். ஒரு மொழி ஒரு பொரு எனவாம், தொடர்மொழி பல பொருளென பொது இருமையும் ஏற்பன என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். முக்கியமான கேள்வி, நன்னூலில் இடம்பெற்றுள்ளது. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லோ பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது. அதைத்தான் நம்ம என்னன்னு பார்த்தோம், பொதுமொழி. வேங்கை அப்படின்னு பார்த்தோம் உதாரணம். பொதுமொழி என்பது சரியான ஒன்று. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துறவில் முதலில் அச்சேரிய மொழி என்ன மொழின்னு பாருங்க, நம்ம தமிழ் மொழியாகும். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது, அதற்கு பெயர்தான் தொழிற்பெயர் ஆகும். இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றியவர் எழில் முதல்வன் மா ராமலிங்கம் அவர்கள்.
கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றங்கு எடுப்பதும் எல்லாம் மலை. இதில் பயின்று வந்துள்ள அளபடை எடுப்பதும் எடுப்பதும், இதில் என்ன அளபடை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இன்னிசை அளபடை பயின்று வந்துள்ளது. வாழ்க்கை என்ற தொழிற்பெயரின் வினையடி மற்றும் விகுதி என்ன? வாழ்க்கை, இதில் வாழ் வினையடி விகுதி கைன்னு வரும். கீழ் காண்பவனவற்றுள் இளங்குமரனார் எழுதிய நூல்கள்: குண்டலகேசி உரை, யாப்பரங்கழுகம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை. இதில் அனைத்துமே அவர் இயற்றியது ஆகும். தேவநேய பாவாணரின் தமிழ் சொல்வனம் என்னும் கட்டுரை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இதில் அவருடைய சொல்லாய்வு கட்டுரைகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நடவாமை கொல்லாமை முதலியவை எவ்வகை தொழிற்பெயர்கள்? இது கண்டிப்பாக எதிர்மறையாக வர்றதுனால எதிர்மறை தொழிற்பெயராகும். ரா இளங்குமரனார் குறித்த கூற்றுகளில் எது தவறானது? இதில் பார்த்திங்கன்னா இசையாக்க பணிகளை விரும்பி செய்பவர் என்பது தவறான ஒன்று. பாவாணர் நூலகம், அதே மாதிரி தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர். ஒரு மொழி மக்களாலும் அதன் இலக்கியம் மக்களாலும் அமையப்பெறும். ஒரு மொழி பார்த்திங்கன்னா பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் குல மக்களாலும் அமையப்பெறும் என்பது சரியான ஒன்று. ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருள்கள் சொல்லுன போலவும் கேட்கன போலவும் சொல்லியாங்கு அமையும் என்று எழுதும் திறத்தை குறிப்பிட்டுள்ளவர் யார்? அவர் தொல்காப்பியர் அவர்கள். பெருஞ்சித்தனாரின் எந்நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது? இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அது திருக்குறள் மெய் பொருளுரை என்ற நூலாகும். மெத்த வணிகளமும் மேவலால், இதில் மேவலால் என்ற சொல்லின் பொருள் என்ன? மேவலால் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பொருந்துதல் பெறுதல் என பொருள்படும். ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது என்று கூறியவர் வா ராமசாமி அவர்கள். தாவரங்கள் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களில் எது தவறானது? இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய புக்கில் இயல் 1 முதல் 9 வரைக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இயல் 1 முதல் 7 வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு போட்டி தேர்வுக்காக இந்த பழைய புக்கு படிக்கிறது நல்லது. குச்சு, இதில் பார்த்திங்கன்னா போத்தின் பிரிவு, இனுக்கு குச்சியின் பிரிவு, கொப்பு கவையின் பிரிவு. இதில் எதுவுமே தவறு கிடையாது. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழியாராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதி தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர் அவர்கள். களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தான் உன் புன்னகைதான் அதற்கு சான்று. இது முக்கியமானது. இது அறிஞர் அண்ணா அவர்களால் கூறப்பட்ட கூற்றாகும். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. மாநாட்டுக்குரிய முதல் மொழி நம்ம தமிழ் மொழி. இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி என்று கூறியவர் அப்பா துரையார் அவர்கள். சந்த கவிமணி என குறிக்கப்படுபவர் யார்? சந்த கவிமணி என்று குறிப்பிடப்படுபவர் தமிழ் அழகனார். திருந்திய மக்களை மற்ற உயிரினின்றும் பிரித்து காட்டுவது எது? அதுவே ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அளந்தறிவதற்கும் சிறந்த வழியாகும். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா மொழி என்பது சரியான விடை. ஊனினும் ஒளிர்புறும் உண்டமிழ் மொழியே உணர்வினக்குணர்வதாய் ஒளிர்தமிழ் மொழியே என்ற பாடலை பாடியவர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கா நமசிவாயர் அவர்கள். காலையிலேயே மாலையும் வந்துவிட்டதே என்று சிலேடையாக கூடியவர் கீவா ஜெகநாதன் அவர்கள். இது டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இவர் இருக்கார். குறிஞ்சி மலர் என்ற நூலை இயற்றியவர் யார்? அடிக்கடி கேட்ட கேள்வி. பார்த்தசாரதி அவர்கள். சென்னை தேனாம்பேட்டையில் இருந்து புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் கணினியாகும். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் அதை என்ற பாடலை பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார். தவறான இணையை தேர்ந்தெடு. நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும்? மானண்ணன். தவறின்றி தமிழில் எழுதுவோம். முனைவர் சேதுமணி மணியன். பச்சை நிழல் உதயசங்கர். இதில் பார்த்திங்கன்னா நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், தவறின்றி தமிழ் எழுதுவோங்கிறதும் நன்னன் அவர்களால் இயற்றப்பட்டது. 1, 2 தவறான இணை.
வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே மாந்தர கிருகன வயங்கு நன் மொழியே என்ற வரிகள் அமைந்த பாடலை இயற்றியவர் யார்? வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே நமசிவாயர் அவர்கள் இயற்றிய வரி. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இதுல தொழிற்பெயர் என்ன, வினையாளனையும் பெயர் என்ன? இதுல தொழிற்பெயர் பாடல், அதே மாதிரி வினையாளனையும் பெயர் கேட்டவர். ஆப்ஷன் டி சரியான ஒன்று. படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும் உண்மையில் முரண்படாத மெய்யமையை சொல்லுவது என்னவென அழைக்கப்படும்? படித்தவருக்கு முரண்படுவது போல இருக்கும் உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்லுவது முரண்படு மெய்மை என அழைக்கப்படுகிறது. பூங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் புறவமும் முளையும் முள்ளையும் நறுமணங்கமலும் கோல மாமையில் தோகை விரித்தாடும் என்று எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். திருவள்ளுவர் கணினி எந்தெந்த மொழிகளை கையாளக்கூடியதாக அமைந்தது? அது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை கையாள்வதாக அமைந்திருந்தது. சந்தக்கவிமணி தமிழறிஞர் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? தமிழறிஞர் பார்த்தீங்கன்னா 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்களில் தவறானது எது? இதுல குருத்து, தென்னையின் இளநிலை என்பது தவறான ஒன்று. இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா திருவிக்கா. இவரை பார்த்து இளங்குமரனாரும் கற்றுக்கொண்டுள்ளார். விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர், அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம், சுடு சூடு, கெடு கேடு, முதநிலை திரிந்த தொழிற்பெயராகும். பழங்களின் மேற்பகுதிகளை குறிக்க வழங்கும் சொற்களில் எது சரி? இதில் பார்த்தீங்கன்னா கொம்மை, வரகு, கேழ்வரகு முதலியவற்றின் உமிதான் கொம்மை. மட்டைங்கிறது மிக மெல்லியது, இதெல்லாம் தவறு. ஆப்ஷன் சி சரியான ஒன்று. ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது, அதற்கு பெயர்தான் வினையாளனையும் பெயராகும். எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் என்னவென அழைக்கிறோம்? அதற்கு இணை ஒப்பு என்று அழைக்கிறோம். இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டும் என்பது கீழ்கண்ட எதற்கு எடுத்துக்காட்டு? இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? இது முரண்படு மெய்யமைக்கு எடுத்துக்காட்டாகும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது, அதற்கு பேர் தான் தொடர்மொழியாகும். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் எவ்வகை தொழிற்பெயர்? அது முதநிலை தொழிற்பெயர் ஆகும். மழை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது அமர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன் என்று எழுதியவர் யார்? அது இவர்வேன்கிற தவறு. மழை என்னை அடிக்கடி அழைக்கும் இந்த வரியை எழுதியவர் திருவிக்கா. கீழ் கண்டவர்களுள் சண்முக சுந்தரம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? சண்முக சுந்தரம் தமிழறிஞருடைய இயற்பெயர் தான் சண்முக சுந்தரமாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 10th தமிழ் இயல் 1க்கு நம்ம ஒரு 140 வினாக்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.